இல்லையா? சரி, துவஷ்டா அப்படின்னா சிற்பி அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைன்னா தச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைன்னா நெசவு நெய்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் துவஷ்ட அப்படின்னு ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்றவங்களுக்கு பேரு துவஷ்ட அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ பகவான் இங்க என்ன பண்றாரு? விஸ்வத்தையே தன்னுடைய கர்மாக கொண்டிருக்கார் அப்படின்னு முதல்ல பார்த்தோம். இந்த உலகத்தையே தன்னுடைய வேலையா கொண்டிருக்கார் அப்படின்னு முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது, அந்த உலகத்தை படைக்கணும். எப்படி படைக்கிறார்? தன்னுடைய சங்கல்பம். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? அங்கங்க பார்த்துக்கிட்டு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு கிளாஸ்ல இருந்தீங்கன்னா கிளாஸை கவனிக்க முயற்சி பண்ணுங்க. இல்லையா? கண்ணை திறந்துட்டே தூங்காதீங்க. முதல்ல கண்ணை திறந்துட்டே தூங்கிட்டு இருக்கும். அது தூங்கிட்டு இருக்கான்னு கூட தெரியாது. ஸோ துவஷ்ட அப்படின்னா மனுஹு அப்படின்றவர் என்ன பண்றாரு? பகவான் இந்த உலகத்தை படைக்கிறார். எப்படி படைக்கிறாரு? தன்னுடைய இச்சையினால, தன்னுடைய ஸ்மரண மாத்திரத்தினால, தன்னுடைய சங்கல்பத்தினால. சங்கல்பம்னா புரியுது இல்ல? சங்கல்பம்னா இதை செய்யணும் அப்படின்ற வில் பவர் இல்லையா? வில் பவர் தான் சங்கல்பம் சொல்லி சொல்றோம். இதை நான் படைக்கட்டும் அப்படின்னு என்ன பண்றாரு? நினைக்கிறார். உலகம் படைக்கப்படுது. சரி, உலகத்தை படைச்சிட்டார். உலகத்தை படைச்சா மட்டும் பத்துமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணதுல நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வரணும் இல்லையா? அந்த வெரைட்டிஸ் கொண்டு வரதுக்கு பேர் தான் சொல்றாரு துவஷ்ட அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறாரு. பகவான் என்ன பண்றாரா? இந்த உலகத்துல பலவேறு விதமான நாம ரூபங்களாக என்ன பண்றாரு? மாறுவதனால அவனுக்கு பேரு துவஷ்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாகுபாடை செய்பவன் துவஷ்ட. ஒரு சிறந்த சமையல்காரன் என்ன பண்ணும்? ஒரே ஐட்டம் பண்ணக்கூடாது. என்ன பண்ண? உள்ள போனா வெரைட்டிஸா பண்ணி வச்சிருவான். ஒரு கோலம் போடுறாங்க அப்படின்னா ஒரே கலர்ல கோலம் போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? பல வகையான வர்ணங்களை உபயோகப்படுத்தி என்ன பண்ணுவாங்க? கோலம் போடுவாங்க. ஒருத்தர் வரைய ஆரம்பிச்சானா ஒரே வர்ணத்துல வரைய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? பலவிதமான வர்ணங்களை உபயோகப்படுத்துறாங்க. ஒரு தச்சர் என்ன பண்ண மாட்டார்? ஒரே மாதிரி செய்ய மாட்டார். என்ன பண்ணுவாரு? அதுல பல வித்தியாசமான டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாரு? உற்பத்தி பண்ணுவார். அது போல பகவான் என்ன பண்ணிருக்காரு? இந்த உலகத்தை பல விகாரங்களோட பல விதமா என்ன பண்ணிருக்காரு? இந்த உலகத்தை படைச்சிருக்காரு. நீங்க இயற்கையை திரும்பி பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பொருளும், ஒவ்வொரு பொருளும், பகவான் படைத்த ஒவ்வொரு பொருளும் கண்டிப்பா அவ்வளவு வித்தியாசமானது. அதை யாரும் என்ன பண்ண முடியாது? திருப்பி ரிப்பீட் பண்ணவே முடியாது, இமிட்டேட் பண்ணவே முடியாது. ஒரு சின்ன பூ எடுத்துக்கோங்க. அந்த சின்ன பூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூக்கள்ல எத்தனை வகையான பூக்கள் இருக்கு? 1-2 கிடையாது. அந்த பூக்களுக்குள்ளாரையும் எத்தனை வகையான வர்ணங்கள், எத்தனை வகையான வாசனைகள், எத்தனை வகையான டெக்ஸ்சர் இல்லையா? அதனுடைய தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரமிச்சு போயிடும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஏதோ நம்ம படைச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் பூக்களுக்கு இருக்கக்கூடிய கலரை யாரும் என்ன பண்ண முடியாது? இது வரைக்கும் இமிட்டேட் பண்ணவே முடியாது. சயின்டிஸ்ட்னால புதுசா ஏதாவது கலரை உற்பத்தி பண்ணிட முடியுமா? அவங்க என்ன பண்றாங்க? இருக்கிற கலர் என்ன பண்றாங்க? மாத்தி 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 கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர அவங்களால இன்னும் இயற்கையில கொடுத்தப்பட்ட கலர்ஸ் என்ன பண்ண முடியல? இமிட்டேட் பண்ண முடியாது. டேஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இயற்கையில கொடுத்த டேஸ்ட் இருக்குல்ல, அது எதுலையுமே வராது. நீங்க பெரிய விருந்து சாப்பிட்டு இருக்கலாம், கடைசியில விருந்து முடிச்சுட்டு கடைசியில ஒரு வாழைப்பழம் கொடுப்பாங்கல்ல, அந்த வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்பா இதாண்டா நல்லா ஸ்வீட்டா இருக்கு. ஒரு வாழைப்பழத்துடைய டேஸ்ட் கூட நம்மளால என்ன பண்ண முடியாது? எந்த டிஷ்லயும் மறுபடியும் திரும்பி கொண்டு வந்துட முடியாது. எத்தனையோ வகையான ஜூசஸ் எல்லாம் வந்துடுது. தண்ணின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனோட டேஸ்ட் என்ன பண்ண முடியாது? எந்த ஜூஸும் ரீப்ளேஸ் பண்ணிடவே முடியாது. இந்த மாதிரி நீங்க உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா பகவானுடைய படைப்புகள் அத்தனை வகையான படைப்புகள். சின்ன பூச்சியில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா எத்தனை வகையான பூச்சிகள், நீர்வாழ் உயிரினங்கள். நம்ம எல்லாம் இன்னும் தண்ணிகளை போய் ஆராய்ச்சி பண்ணவே முடியலன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நிலம் அப்படிங்கிறது வெறும் ஒரு பகுதி தான், நீர் அப்படிங்கிறது 3 பகுதியா இருக்கு. அந்த நீருக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அத்தனை வகையான உயிரினங்கள், அத்தனை வர்ணங்களோட எப்படி இருந்துட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியாது. நமக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லலாம். நமக்கு தெரியாத விஷயங்கள் எண்ணிலடங்காத விஷயங்கள் இருக்கு. ஸோ இத்தனை விதமான வித்தியாசங்கள் என்ன பண்றாரு? பகவான் உருவாக்கி இருக்காராம். துவஷ்டாரம் ரூபாணி விக்ருவந்தம் விபஷ்சிதம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்றாரு? சின்ன ஒரு உளியை வச்சு என்ன பண்றாங்க? தட்டி 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 நிறைய வர்ணங்களை, நிறைய வடிவங்களை பண்றாங்க இல்லையா? அது போல இப்ப நம்ம வந்து ஸ்ரீரங்கம் போய் கோயிலுக்கெல்லாம் போவோம், கோபுரத்தை பார்ப்போம் இல்லை, இங்க அழகர் கோயில் கோபுரம் பார்க்கறோம், இல்லை மீனாட்சி கோயில் கோபுரம் பார்க்குறோம். நம்ம என்ன பண்றோம்? கோபுரம் அப்படின்னா இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டோம்.
ஆனா கோபுரத்துக்குள்ள போய் பாருங்க, எத்தனை வகையான சிற்பங்கள், எத்தனை வகையான வடிவங்கள், அந்த வடிவத்திலையும் எத்தனை வகையான எக்ஸ்பிரஷன்ஸ், முகத்துல எத்தனை வகையான பாவங்கள், எத்தனை வகையான வர்ணங்கள், எத்தனை அளவுகள்ல இருக்கு. இப்படி பார்த்தோம்னா உள்ளார டீட்டெயில்ஸ் அவ்வளவு இருக்கு. வெளியில இருந்து பாக்குறவனுக்கு ஒண்ணும் தெரியாது, வெறும் கோபுரம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவான். பட் கொஞ்சம் புத்தி இருக்க என்ன பண்ண, ரசனை இருக்க என்ன பண்ணுவான்னா, விஷயம் தெரிஞ்சவன் ஒவ்வொன்னா பார்த்து ரசிச்சு பார்ப்பான் இல்லையா? அது போல பகவான் என்ன பண்ணிருக்காரு, இந்த உலகத்தை செதுக்கி வச்சிருக்காரு. யாருமே என்ன பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த உலகத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட அப்படிலாம் செதுக்கி வச்சு உருவாக்க முடியாது. இது எல்லாத்தையும் எப்படி பண்றாரு? அனாயாசமா பண்றாரு. ரொம்ப எளிமையா பண்ணிட்டு போறார். கஷ்டமே பண்ணிட்டு போறார். டீட்டெயில்டான விஷயத்துல ரொம்ப எளிமையா பண்ணிட்டு போறார். இந்த உடம்புன்னு எடுத்துக்கோங்க. இந்த உடம்பு எவ்வளவு டீட்டெயில்டான விஷயம். கண்ணுன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டா கூட அந்த கண்ணை பத்தி டாக்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு 10 வருஷமா ஆகாதும் இந்த கண்ணை பத்தி படிக்கிறது. 10 வருஷம் படிச்சாலுமே கூட கண்ணு எப்படி வேலை செய்யணும்னு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? கண்ணை விடுங்க, இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்லை எடுத்துக்கிட்டு விஞ்ஞானிகள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு அணுவை பற்றி அவங்களால என்ன பண்ண முடியல, இன்னும் முழுமையா படிச்சு முடிக்க முடியல. ஏன்னா பகவானுடைய படைப்பு அப்படிப்பட்டது. துவஷ்டா பகவான் இந்த உலகத்தை வெறுமனே எப்படியோ ஒரு நம்மெல்லாம் மாட்டு பொங்கலுக்கு கோலம் போடுவோம்ல, அது மாதிரி கிடையாது. மாட்டு பொங்கலுக்கு கோலம் போடுவோம்னு சொல்லிட்டு மாட்டுக்கு பதிலா கழுதையை வரைஞ்சி வச்சிருப்போம் இல்லையா? அது போல இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணலாம். ஏனோ தானன்ட்டு கடமைக்கெல்லாம் பகவான் உற்பத்தி பண்ணல. பகவான் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் எப்படி இருக்கு, அவ்வளவு ப்ரிசைஸா, அவ்வளவு டீடைல்டா, அவ்வளவு பர்ஃபெக்டா, யாராலையும் திரும்பி இமிட்டேட் பண்ண முடியாத, காப்பி அடிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு பகவான் இந்த உலகத்தை பர்ஃபெக்டா படைச்சிருக்கார். நீங்க இயற்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டேஸ்டை ரீக்ரியேட் பண்ணிருங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு பூவை நீங்க ரீக்ரியேட் பண்ண முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். இயற்கையை நம்ம என்ன பண்ண முடியாது, மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. ஏதோ நகல் வேணா பண்ணலாமே தவிர அப்படியே உருவர்த்தி பண்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். ஏன்னா பகவான் துவஷ்ட என்ன பண்றாரு, ஒரு சின்ன சிற்பி உளிய வச்சு எப்படி செதுக்கி 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 ரொம்ப டீடைல்டா ஒரு விஷயத்த, நீங்க நிறைய நம்முடைய பழங்காலத்து சிற்பங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு சிற்பம், ஒரு சிங்கம் வாய் ஆன்னு திறந்துட்டு இருக்கும். அந்த வாய்க்குள்ள பார்த்தா ஒரு உருண்டை இருக்கும், கல் உருண்டை. அந்த சிற்பத்தை எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா, சிற்பம் எல்லாருக்கும் உள்ளார அந்த கல் உருண்டை என்ன பண்ணிருக்காங்க, உற்பத்தி பண்ணிருக்காங்க. கல் உருண்டையை எப்படி செதுக்கி இருக்கணும்? ஏன்னா அதுவே உருண்டையா இருக்கு. செதுக்கும் போது என்ன உருண்டை சுத்திக்கிட்டே இருக்கும். அதை எப்படி பர்ஃபெக்டா ஷேப் பண்ணாங்க யாருக்குமே தெரியாது இது வரைக்கும். நம்மளாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட உருண்டையெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு. இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, தொங்கும் தூண் என்னகிட்டு இருக்கு, தொங்கிட்டு இருக்கு. அடியில துணியை வச்சு நம்ம எடுத்துட்டு போயிடலாம். தூணு எப்படா தொங்குற மாதிரி செஞ்சாங்க? ஏன்னா மேல இருந்து பிடிச்சி தொங்கிடும். கீழே தூணை பிடிச்சி நின்னாதான் தூண் நிற்கும். மேல இருந்து எப்படி தூண் நின்றுட்டு இருக்கு யாருக்குமே தெரியல. தூண் எப்படா தொங்க வைக்கிறது? நம்ம எல்லாம் ஒரு பேப்பரை வேணா மேல ஒட்டி வச்சு தொங்க வைக்கலாம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தூணையே தொங்க வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம், யாருக்கும் யோசிக்க கூட முடியாத விஷயம். இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு தூண்லயும் ஒவ்வொரு சப்தம் வருது இல்லையா? ஒவ்வொரு தூண்லயும் ஒவ்வொரு மியூசிக்கோட சப்தம் வருது. இது எப்படி பண்ணிருப்பாங்க? உள்ள ஏதாவது மியூசிக் வச்சு பூட்டிருப்பாங்களா? தெரியல இல்லையா? அப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சிற்பிகளை இவ்வளவு ஆச்சரியமா பண்ணிருக்கும் போது, எல்லாத்த விட உயர்ந்த சிற்பி இல்லையா அவர் எப்படி இந்த உலகத்தை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இன்னைக்கும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த உலகத்தை பார்த்து பிரமிச்சு போயிடுறாங்க. பிரமிச்சு போயிட்டு என்ன சொல்றாங்க, அடேங்கப்பா இதெல்லாம் ஒருத்தனால பண்ணவே முடியாதுன்னு அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்துல அப்படி ஒரு மனுஷனே பார்த்தது இல்லையே. ஒரு மனுஷன் இவ்வளவு திறமையோட இவ்வளவு சரியா கனகச்சிதமா பண்றதுக்கு நான் இந்த உலகத்துல அப்படி ஒரு ஆளைய பார்த்தது கிடையாது. அதனால ஆளே இல்லை, அது அப்படியே வந்துருச்சு இல்லையா? எப்படி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மகாபாரதம் அப்படிங்கிறது வியாசரால் எழுதப்படலன்னு சொல்லிட்டாங்க. வியாசர் மகாபாரதம் எழுதல அப்படின்னு சொல்றாங்க. என்னடா காரணம் அப்படின்னா, எந்த மனுஷனால எழுத முடியும் இப்படி ஒரு கிரந்தத்தை? 1.5 லட்சம் ஸ்லோகம்,
அதுவும் ஸ்லோகம் 1.5 லட்சம் கிடையாது. ஒவ்வொரு கதையும் அவ்வளோ டீடைல்டா, ஒரு கதைக்குள்ளார இன்னொரு கதை, இன்னொரு கதைக்குள்ளார இன்னொரு கதை, இன்னொரு கதைக்குள்ள இன்னொரு கதை, கடைசியில கன்க்ளூஷன் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து முடிக்கணும். குழப்பி வச்சிடக்கூடாது இல்லையா? ஸோ கதையெல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி கதை கிடையாது. ரிவைன் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு படம் எடுத்துட்டு ரிவைன் பண்ணிட்டு இது சரியா இருக்கா, இது சரியா இருக்கா, எடிட்லாம் பண்ண முடியாது. கதையில அப்படிலாம் பண்ண முடியாது. எழுதிட்டே இருக்கணும் அவங்க இல்லையா? ஸோ எழுதும் போது தப்பாயிடுச்சுன்னா மறுபடியும் பேப்பர்லாம் கிழிச்சு போயிட்டு மறுபடியும் புதுசா எழுத முடியாது. கதை கரெக்டா வரணும், கனெக்ஷன்ஸ் கரெக்டா வரணும். இங்க வந்து திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியலன்னு போட்டிருக்கு. ஆரம்பத்துல நீங்க கதை சொல்லும் போது அவனுக்கு காது கேட்காதெல்லாம் போட்டிருந்தது அப்படின்னு மாத்தி எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஒரே மாதிரி வரணும். சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. இங்க கிருஷ்ணருடைய தேர்ல 4 குதிரைன்னு போட்டிருக்கு. ஆரம்பத்துல பார்த்தா அங்க வந்து 6 குதிரைன்னு போட்டிருக்கு. அங்க 6 இங்க 4 எப்படி வந்தது? மாத்தி எழுதிட முடியாது. ஒரே மாதிரி வரணும். ஸோ அப்படின்னா அவருடைய புத்தியில எல்லா கதையும் அப்படியே ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும். அது அப்படியே என்ன பண்ண வரும், அப்படியே கொண்டு வரணும். நம்ம இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எதுவும் யோசிக்கிறதே கிடையாது. யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தெரியும் நமக்கு ஆச்சாரிகள் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த பின்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு மனுஷனால மகாபாரதம் கதை எழுதவே முடியாது சார். ஒரு பல வியாசர்கள் இருந்திருக்கணும். எப்படி ஒரு 5-6 பேர் இருந்திருக்கணும். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தொடர்ந்து இவருக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் அவர் எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது போல ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க, இதை யாரும் உற்பத்தி பண்ணிருக்கவே முடியாது. ஏன்னா என்னுடைய அறிவுக்கு எட்டுன வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல யார் இந்த மாதிரி ஒரு சக்தியே கிடையாது சார், இந்த மாதிரி உற்பத்தி பண்றது ஒரு சக்தியே கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனால கடவுளை ஏத்துக்கவே முடியாம இருக்குன்னு சொல்றார். சோ இப்படிப்பட்டவன் தான் துவஷ்ட அப்படின்னு சொல்றார். அத்ய சம்போத பிருத்திவேரசாஸ்ச விஸ்வகர்மண சமவர்த்ததாதி தஸ்ய துவஷ்டா விததத் ரூபமேதி. புருஷுக்தம் இல்லையா? தஸ்ய துவஷ்டா விததத் ரூபமேதி. இத்தனை ரூபங்களை பார்க்கறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் சிற்பி யாரு? அவர்தான். நம்ம எப்போ ஒரு அழகான விஷயத்தை பார்க்கறோமோ, அழகான ஒரு வடிவத்தை ஓவியத்தை பார்க்கறோமோ, ஓவியத்தை பார்த்தோன்னு என்ன கேட்கிறோம்? வாவ், ரொம்ப நல்லா இருக்கு, யார் இத வரைஞ்சாங்க? முதல் கேள்வியை தான் கேட்போம். யாரு வரைஞ்சது அப்படின்னு தான் கேட்போம். அது போல இந்த உலகத்துல அழகான பொருள்லாம் பார்க்கும்போது நம்ம என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா? யாரு இதை வரைஞ்சாங்க? என்னைக்கும் கேள்வி கேட்டதே கிடையாது. சமைச்சம்போது வாவ் நல்லா இருக்கு, யாரு சமைச்சது இது அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். பழங்களை சாப்பிட்றோம், காய்களை சாப்பிட்றோம், தானியங்களை சாப்பிட்றோம். என்னைக்கா நம்ம கேள்வி கேட்கிறோமா? வாவ், இதை யார் சமைச்சாங்க? கேள்வி கேட்கறதே கிடையாது. இவ்வளவு சுவை, இவ்வளவு நிறம், இவ்வளவு மனம், இவ்வளவு குணம், இவ்வளவு வடிவங்கள் எல்லாத்தையும் இவ்வளவு பார்த்தும் கடவுளை பார்க்க முடியல அப்படின்னா நம்மளை விட முட்டாள் யாரும் கிடையாது. ஒரு பெரிய விருந்துக்கு போறீங்க, நூற்றுக்கணக்கான வகையான உணவை தயாரிச்சு வச்சிருக்காங்க. நீங்க போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு பாக்குறீங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டும் பா இது யாருப்பா செஞ்சாங்க, எந்த கேட்டரிங் பா செஞ்சாங்க, யாருப்பா சமைச்சாங்க அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி கேட்கல அப்படின்னா நம்மளை விட யாருமே இல்லை. ஒரு நாய் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கிடுகிடுன்னு உள்ள போகும், நூத்துக்கணக்கான வெரைட்டி இருக்கும், மச்ச 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 மச்சன்னு சாப்பிடும், ஓடி போயிடும். ஒரு புத்தி உள்ள மனுஷன் என்ன பண்ணும், சாப்பிட்டான்னா கண்டிப்பா அவன் என்ன பண்ணுவான், கேள்வி கேட்டே தீருவான். கேள்வி கேட்கல அப்படின்னா அவனை விட ஒரு தாழ்ந்த உயிரினம் வேற எதுவும் கிடையாது. அதனாலதான் சாஸ்திரம் சொல்லுது அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, கேள்விகளை கேளுங்க. மனுஷன் மட்டும்தான் இதை போன்ற உயர்ந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும்டா. இப்பயாவது கேள்வி கேளுங்க. இத்தனை வகையான வேறுபாடுகளை பார்த்து உங்களுக்கு கேள்வி வரல, இதை யாரடா படைச்சிருப்பாங்கன்ற அந்த ஞானம் வரல அப்படின்னா நம்மை காட்டிலும் தாழ்ந்த ஜென்மம் வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது. துவஷ்டா, எவ்வளவு அழகான அர்த்தங்கள் இருக்கு இல்லையா?